ரோசி, மீனு, என்ன இது சொப்பு ஜாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிருக்கீங்க? சொப்பு ஜாமான் விளையாட போறோமா? ஆமாம் ஜாக்கி, நம்ம சொப்பு ஜாமான்ல சமைச்சு விளையாட்டு எவ்வளோ நாளாச்சு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால தான் எல்லா பொருளுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். மாயா, நம்ம நிறைய தடவை ஒரிஜினலாகவே சமைச்சு சாப்பிட்ருக்கோம்ல, சூப்பராக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கும் பண்ணலாமா? ரோசி, இன்னைக்கு ஒரிஜினலாக தான் நம்ம சமைக்க வேணாம். நம்ம மண்ணு சமையல் செஞ்சு விளையாடுவோம்ல சின்ன பிள்ளையில, அது மாதிரி மண்ணு சமையல், காய், பொரியல், குழம்பு எல்லாம் வைக்க. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு காய்ச்சிடலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு நான் உலக கொதிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சிடறேன். இப்போ யாராவது அரிசியை கழுவி கொடுங்கப்பா. மாயா, நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் உனக்கு அரிசி கழுவி கொடுக்குறேன். என்னதான் நம்ம நட்சத்திரையே சமைச்சு விளையாண்டாலும் இந்த மண்ணு சமையல் செஞ்சு விளையாடுறதே ஒரு தனி சுகம்தான். சின்ன பிள்ளையில இதில் நமக்கு எவ்வளோ மெமரி இருக்கு இல்லை? ஆமாம் விஜய், நீ எல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நீ தான் எல்லாத்துக்குமே மண், செடி கொடியெல்லாம் பறிச்சுட்டு வருவ. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம், அந்த ஞாபகம் தான் வருது. ஓகே, சாப்பாடு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு பொரியல் மட்டும் செய்யலாம். போதும், சிம்பிளாக நம்ம விளையாண்டு முடிச்சிடலாம். ஓகே மாயா, நான் அரிசியெல்லாம் கழுவிட்டேன். இப்போ போட்டுறவா சட்டியில்? ஆமாம் விஜய், நீயே உன் கையால் போட்டு உலக கொதிச்சிருச்சு. நீ அரிசியை போடு, கொஞ்ச நேரம் வேக விட்டோன்னா சரியாயிரும். மாயா, அடுத்து காய்கறியெல்லாம் கட் பண்ணணும்ல குழம்புக்கு. நீ எடுத்து கொடு, நான் கட் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும்ல? ஓகே ஜாக்கி, நான் காய்கறி குழம்பு வைக்கிறதுக்காக 2 காய்கறி வாங்கியிருக்கேன். ஒன்று குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீ குழம்புக்கான காய்கறியை கட் பண்ணி வச்சுட்டு பொரியலுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன், சரியா? நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்பில் சாப்பாடு வச்சோம்ல, அது வெந்துருச்சான்னு பாருப்பா. நெக்ஸ்ட் குழம்பு சட்டி வச்சு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாப்பாடு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ஜாக்கி. இப்போ நம்ம வடிக்கிற நேரம் வந்துருச்சு. நீ காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா நம்ம வடிச்சிடலாம். நான் குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் மாயா. நீ சோறை வடிச்சிட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சாப்பாடு வடிக்கிறதுனா ரொம்ப அலர்ஜிப்பா. பயங்கரமாக ஆவியெல்லாம் பறக்கும். லைட்டாக நம்ம கையை எடுத்தாலும் பயங்கரமாக சுட்டுரும். ஆனால் இது மண்ணு சமையல்னால ஜாலியாக நம்ம வெறும் கையாலேயே வடிக்கலாம். இப்போ நான் சாப்பாடு வடிச்சிட்டேன், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு இதெல்லாம் பொரிய விடுவோம்னா அதுக்கு நான் ஒரு செடி பிடிங்கிருக்கேன், அதையே போட்டுக்கலாம். ஓகே ரோசி, கடுகு சீரகம்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய், அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி, உப்பு, நமக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் ஒரு பொரியல் மட்டும் ரெடி பண்ணிடலாம், அப்போ தான் ஃபுல் மீல்ஸ் ஃபீல் வரும். ஜாக்கி, பொரியல் நீ பண்ணிடுறியா? குழம்பு சாதமும் நான் பண்ணிட்டேன்ல. ரோசி, மாயா, அபி, நீங்கள் கவலை விடுங்க, பொரியல் நான் பண்ணி. ஓகே மீனு, அப்போ நீயே பண்ணிடு. அதை பண்ணிட்டோம்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, சாப்பிட வேண்டியதான். இப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான புளி தண்ணி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையாக வச்சுருக்கேன். அதை எடுத்து குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்தது. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டோம்னா சுவையான சூப்பரான குழம்பு தயார். மீனு, இப்போ நீ பொரியல் மட்டும் வச்சுட்டேன்னா நம்ம ஃபுல் மீல் சூப்பராக ரெடி ஆயிரும். ஓகே, பொரியலுக்கு ஒரு நல்ல கனமான கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் காய்கறி, அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருளை வதக்கிட்டு மேலே நம்ம கொஞ்சம் பெப்பர், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் நம்ம ஃப்ளேவருக்கு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சொப்பு ஜாமான் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எல்லாரும் அழகா கீழே சம்மணம் போட்டு உட்காரலாம். அப்படி சொல்றதும் கரெக்டு தான். எல்லா பொருளையும் இப்போ ஒதுங்க வைங்கப்பா. ரோசி, மீனு, நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்து ஒதுங்க வைங்க. நான் அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய இலையா பிடுங்கிட்டு வந்துடுறேன். ஓகே அபி, நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் சம்மணம் போட்டு உட்காந்தாச்சு. கீழே நீயே பரிமாறு. ஓகே ஜாக்கி, மாயா பிடிங்கிட்டு வந்த இலையை எடுத்து வச்சாச்சு. அதில் தண்ணி தெளித்து நல்லா கழுவிடலாம். தூசி ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதுக்காக தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு சாப்பாடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே சீக்கிரம் பரிமாறு. நம்ம இந்த மாதிரி சொப்பு ஜாமான் விளையாண்டு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அது நிறைவேறி இருக்கு. செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குப்பா. நெக்ஸ்ட் பொரியல் எடுத்து வையா அபி. வைக்கிறேன் ஜாக்கி, ஏன் அவசரப்படுற? பொறுமையாக எல்லாமே வைக்கிறேன், ஓகேவா? செய்யும்போது இந்த அவசரம் இல்லை, பரிமாறும் போது தான் இப்படி அவசரப்படுவேன். பொரியலும் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடடே, சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே இந்த மாதிரி எப்பயாவது ஜாலியாக விளையாடுறது கூட நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி அடிக்கடி விளையாடலாம்.